Hi, welcome to the squad. This is Kodayo. ஸோ போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் வந்து நம்ம வெக்டார்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். வெக்டார்ஸ் அண்ட் லிஸ்ட் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டாக், கியூ அண்ட் டிக்யூ இது மூணுமே வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது வந்து visualgo.net அப்படிங்கிற வெப்சைட். ஸோ பேசிக்லி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை வந்து விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் டூல்ஸ் இருக்குது. அதுக்காக தான் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. ஸோ அழகாக இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க, பட் ஓகே, நம்மளுக்கு கான்செப்ட் புரிஞ்சால் போதும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்டாக்குங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், பேசிக்காக டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்த வெக்டர்ஸ் அண்ட் அரேஸ் மாதிரி. இந்த ஸ்டாக் என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் இருந்து சில ஆப்ரேஷன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த ஆப்ரேஷன் என்ன இங்கே சைடில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பீக், புஷ், பாப், இந்த 3 ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பாப் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் இந்த இடத்துல பாப்புன்னு கொடுக்குறேன். இந்த 2 பட்டன் இருக்குது, இதை கண்டுக்காதீங்க. இந்த 1x பாப்புன்னு இருக்குல்ல, இதை அமுக்கணுன்னு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அந்த 33 காணாமல் போயிட்டு இப்போ 15 அப்படிங்கிறது ஹைலைட் ஆகிடுச்சு. ஓகே, நான் இப்போ பேக் போனேன் அப்படின்னா முதல்ல 33 இருக்குது, 33, 15, 31, -31, 68 இப்படி தான் வந்து இருக்குது இந்த ஸ்டாக். ஓகே, ஸோ இங்கே இருக்கிறது தான் ஸ்டாக். பேசிக்காக ஒரு புக்ஸ் வச்சுருக்கோங்களேன், புக்ஸை அசியூம் பண்ணிங்கன்னா ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அகைன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் C++ கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்குன்னு ஃபுல்லாக கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே வந்து ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தால் போதும். ஸோ பேசிக்காக என்னென்னா, இந்த ஸ்டாக்கில் வந்து இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டை மட்டும் தான் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் அந்த ஆக்ஷனுக்கு பேர் தான் பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் பாப்புன்னு சொன்ன உடனே அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் போயிடுது. இப்போ எதுக்கு 2 எலிமெண்ட் போச்சு அப்படின்னா, அது ஆல்ரெடி ஒரு எலிமெண்ட் போயிருந்துச்சு, நான் பேக் மட்டும் தான் போய் காமிச்சிருந்தேன். ஓகே, ஸோ அதனால் டோட்டலாக எல்லாமே போன மாதிரி இப்போ காட்டுது. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல பாப் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு எலிமெண்ட், அந்த டாப்பில் இருக்கிற எலிமெண்ட் மட்டும்தான் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அதுதான் பாப். இதே இது புஷ் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு வேல்யூ நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 66 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டாப்பில் ஒரு இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ பேசிக்காக உங்களால் மேலே எடுக்க முடியும், அண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் மேலேருந்து எடுக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டாக்ல பண்ண முடியும். அண்ட் இந்த பீக் அப்படிங்கிறத அமுக்குனீங்கன்னா இது ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ டாப்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும் இந்த பீக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வச்சு. ஸோ இவ்வளோ தான் ஸ்டாக்கு. ஸோ பேசிக்காக உங்களால் புஷ் பண்ண முடியும், பாப் பண்ண முடியும், பீக் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் கியூ அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் நான் ஒரு ப்ரீஃபான இதுதான் கொடுக்குறேன். இது நம்ம C++ல அந்த STL இருக்கிறத யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறோங்கிறத மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸ்டாக் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற அசம்ஷனில் போகிறேன். இல்லை அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நம்ம ஸ்டாக்குக்குன்னு தனியாக வீடியோஸ் இருக்குது, ஸோ அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படின்னா ஸ்டார்டிங் இட் அகைன் as well. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கியூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இல்லாமல் ஹரிசான்டலாக இருக்குது, படுக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 89 வந்து ஹைலைட் ஆகுது. இதே இந்த பீக்கில் வந்து பேக்குன்னு கிளிக் ஹைலைட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து லாஸ்ட் ஒன் வந்து ஹைலைட் ஆகுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா புஷ் பாப்புக்கு பதிலாக NQ DQ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த NQவில் நான் வந்து ஒரு 90 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஆட் ஆகுது. ஓகே, டெய்ல் 6 அப்படின்னு சொல்லி ஆட் ஆகுதா. ஸோ பேசிக்காக இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 7th எலிமெண்ட். இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து 0, டெய்ல் வந்து 6ஆக இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்படி சரியா. அப்புறம் DQ, இந்த DQவில் வந்து இது வந்து எதுவும் வேல்யூ வாங்காது. DQ அப்படின்னு கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது போயிடுச்சு பாருங்கள். ஆல்ரெடி இந்த ஹெட் போயிட்டு இப்போ அதுக்கு செகண்டாக இருந்த எலிமெண்ட் வந்து ஹெட்டாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து NQ DQ. ஸோ ஆட் பண்ணுறது பின்னாடி ஆட் ஆகும், ரிமூவ் பண்ணுறது ஃப்ரண்ட்டில் ரிமூவ் ஆகும். இப்போ கியூனா நம்ம நார்மலாக ATMல க்யூவில் நிற்கிறோம், இல்லை ஒரு கோவிலில் க்யூவில் நிற்கிறோம், கிராசரி ஷாப்பில் க்யூவில் நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம க்யூவில் வந்து கடைசியில் போய் தான் ஆட் ஆகும். க்யூவில் வந்து நடுவில் போயோ இல்லை ஃப்ரண்ட்டில் போயோ ஆட் ஆக மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த NQ DQ அண்ட் பீக். பேசிக்காக கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி பிஹேவ் பண்ணும். இதே இது இந்த DQ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் எண்டட் கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களால் 2 பக்கமும் ஆட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் 2 பக்கமும் உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் NQ கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் ஒரு வேல்யூ இப்போ 1ன்னு அடிச்சிட்டேன்னா ஃப்ரண்ட்டாக பேக்கான்னு சொல்லி கேட்குது. பேக் கொடுத்தேன் அப்படின்னா அது பேக்கில் ஆட் ஆகிக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இந்த DQ அப்படின்னு சொல்லுவாங்க, டபுள் எண்டட் கியூ. அண்ட் இப்போ ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ரிமூவில் என்ன இது கேட்குது அப்படின்னா இது K = 2 அப்படின்னு சொல்லி எதுக்கு கேட்குதுன்னா
எத்தனை எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எலமெண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணணும் ஃப்ரண்ட்னு கொடுத்தேன்னா ஒரு எலமெண்ட் மட்டும் அங்கே ரிமூவ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே, ஸோ அதே மாதிரி டிக்யூவில் பேக்குன்னு கொடுத்தேன்னா பேக்லேருந்து ஒரு எலமெண்ட் ரிமூவ் ஆகும். இந்த டிக்யூனா பேசிக்காக டபுள் எண்டட் கியூ, ரெண்டு சைட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டு சைடும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பீக் வந்து அதே மாதிரி நார்மலாக எப்படி ஒரு க்யூவில் பர்ஃபார்ம் பண்ணுமோ அதே மாதிரியே வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இதை தாண்டி இதில் கொஞ்சம் டீப்பாக நம்ம கற்றுக்கணும்னா இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இது புரிஞ்சால் போதும். வி கேன் இதை எப்படி ஒர்க் பண்ணுது STL வச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ ஐடிகேக்கு போயிட்டு அதில் எப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி போன வீடியோவில் வெக்டர்ஸ்லேயே வந்து சொல்லியிருந்தேன், நம்ம புதுசாக வேற ஒரு ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணலாம், அதில் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னதுன்னா ஹேஷ் இன்க்ளூட் std bits/stdc++.h இதுதான். ஓகே, ஸோ இந்த ஹெடர் ஃபைல் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆயிரும். நீங்கள் IO ஸ்ட்ரீம் கூட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாக் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணணும்னா நம்ம வெக்டார் எப்படி கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கிரியேட் பண்ணுவோம். வெக்டாருங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஸ்டாக்குங்கிற வார்த்தை போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஸ்டாக் அப்படின்னு போட்டுட்டு ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே எனக்கு என்ன டேட்டா டைப் வேணும்னு சொல்கிறேன். நான் இந்த இடத்துல இன்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு இன்ட் டேட்டா டைப்பில் எனக்கு ஒரு ஸ்டாக் வேணும். நான் வந்து ST அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டாக் ஆஃப் இன்ட் டேட்டா டைப் ST அப்படிங்கிற நேமில் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே வந்து நான் வேல்யூஸை ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், ST.push அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபங்க்ஷனு, இதுக்கு நான் வந்து ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படின்னா 5ங்கிற வேல்யூ இந்த ஸ்டாக்குள்ளே போய் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் திரும்ப ST.push அப்படின்னு சொல்லிட்டு 6 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 6ங்கிற வேல்யூ வந்து அதில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒரு வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னா என்னால் ரேண்டமாலாம் பிரிண்ட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணலாம், இந்த பீக் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த பீக்குக்கு வந்து இங்கே ஆக்சுவலாக சின்டாக்ஸில் என்ன அப்படின்னா டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ST.top, இந்த டாப் வந்து மேலே என்ன இருக்குதோ அதை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இப்போ வந்து நான் அதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது, ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் லோட் ஆகுறாங்க. இன்னொன்று சார்ஜர் கனெக்ட் பண்ணலனாலே என் லேப்டாப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே, 6 அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம வந்து 5 6ன்னு ஆட் பண்ணோம். ஆனால் டாப்னு வர்றப்ப முதல் எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ணாது, லாஸ்ட்டாக எந்த எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்பயும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லீஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். லாஸ்ட்டாக உள்ளே போனது என்னது, இந்த 6, அதுதான் நம்மளுக்கு வந்து டாப்பில் இருக்குது. ஓகே, அண்ட் இப்போ நான் வந்து பாப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ST.pop அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மேலே என்ன இருக்குதோ அது வந்து ரிமூவ் ஆயிரும். அதாவது பேசிக்லி இந்த டாப்பில் என்ன இருக்குதோ அது வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ லாஸ்ட்டாக உள்ளே வந்த 6 அதுதான் வந்து ஃபஸ்ட்டாக ரிமூவ் ஆகும். ஸோ அது இப்போ நம்ம அதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, இதே இது C-outல வந்து நான் ST.topன்னு திரும்ப கொடுக்குறேன் பாப் பண்ணதுக்கப்புறம். இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 5ன்னு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு 6 அடுத்து 5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் அங்கே ஒரு எண்டல் ஆட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு தடவை நம்ம டாப்பை பிரிண்ட் பண்ணுறப்ப 6ன்னு பிரிண்ட் ஆகுது, ரெண்டாவது தடவை 5ன்னு பிரிண்ட் ஆகுது. நடுவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பாப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து தானாகவே ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ஸ்டாக்கில் முக்கியமாக நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம், பாப் பண்ணிக்கலாம், டாப் அப்படின்னு சொல்லி அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று டாப்பில் இருக்கிற எலிமெண்ட்டோட வேல்யூ மட்டும் உங்களால் மாற்ற முடியும். ஸோ இப்போ வந்து நான் ST.top ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுட்டு ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 6 தான் ஆல்ரெடி இருக்குது, 64 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் வந்து 64 அப்படின்னு மாறிடுச்சு, 6லேருந்து 64ன்னு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டாப்போட வேல்யூ மட்டும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ பேசிக்காக புஷ் பண்ணலாம், பாப் பண்ணலாம், அதோட ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம், அண்ட் அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஸ்டாக்குக்கு இன்னும் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா அந்த ஸ்டாக்கோட சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ST.sizeOf அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டாக்கோட சைஸ் என்னன்னு சொல்லிடும். இந்த இடத்துல சைஸ் என்ன வருது, 1ன்னு வருது. ஏன்னா அந்த எலிமெண்ட் வந்து நம்ம பாப் பண்ணிட்டோம். பாப் பண்ணதுனால அதில் 1 தான் இருக்குது. இப்போ நான் வந்து அந்த பாப் கோடை வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 2 இருக்குது. ஓகேவா, ஸோ சைஸ் 2. அண்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து எம்டியா இல்லையான்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ST.empty அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இங்கே ஒரு எண்டல் ஆட் பண்ணிடுறேன், இல்லைன்னா எல்லாம் ஒரே லைனில் வந்து நிற்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா
0 அப்படின்னு வருது. எதுக்கு 0 வருதுன்னா ஸ்டாக் டாட் எம்டிக்கு 0 வந்துச்சு அப்படின்னா அது வந்து எம்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ 0னா ஃபால்ஸு. ஸோ எம்டிக்கு ஃபால்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்டாக்ல கொஞ்சம் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுதான் ஸ்டாக்கோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே தெரிஞ்சால் உங்களுக்கு ஸ்டாக் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரியில் இருக்கிற ஸ்டாக்கை யூஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம இப்போ அடுத்து வந்து கியூ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து வெரி சிமிலர் டு திஸ், அப்படியே தான் இருக்க போகுது. என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாக்குக்கு பதிலாக நம்ம கியூவுக்கு ஒரு கியூ வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ கியூ இன்ட் அண்ட் அதுக்கு ஒரு பேர் நான் வந்து கியூ அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். அண்ட் இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஓகே, இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி அதே தான், எப்படி st.push off அப்படின்னு சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி q.push அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறீங்க. நான் வந்து 5ன்னு முதல்ல புஷ் பண்ணுறேன், அப்புறம் q.pushல 7 அப்படின்னு புஷ் பண்ணுறேன், அப்புறம் இன்னொரு புஷ் q.pushல 3 அப்படின்னு புஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ 3 தடவை நம்ம புஷ் பண்ணியிருக்கோம். இப்போ சி அவுட்டில் நான் வந்து q.front அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, q.front கொடுக்கலாம். இப்படி கொடுத்தோன்னா அதில் இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்கிற எலமெண்ட் என்னவோ அது வரும். நம்ம 5, 7, 8ன்னு சொல்லி ஆட் பண்ணோம். ஸோ க்யூவில் முதல்ல ஆட் ஆகிறது 5, 7, 8 இப்படி அடுத்தடுத்து போகுது. ஸோ டாட் ஃப்ரண்ட்டில் வந்து 5 இருக்குது. இதே எனக்கு கடைசியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னா நான் என்ன கொடுக்கலாம், q.back அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ அப்போ வந்து லாஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வரும். ஸோ லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னா 3 இருக்குது. 5, 7, 3ன்னு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 5 இருக்குது, லாஸ்ட்டில் வந்து பேக்கில் வந்து 3 இருக்குது. ஓகே, இப்போ இதுலேருந்து ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா q.pop அப்படின்னு சொல்லலாம். சேம் வார்த்தை தான், ஸ்டாக்குக்கும் க்யூவுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நான் வந்து பாப் பண்ணிட்டேன். இப்போ அகெயின் இதை ரெண்டுத்தையும் நான் பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் பிரிண்ட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு சேஞ்ச் இருக்க போகுது. ஓகே, நடுவில் ஒரு ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக இன்னொரு ஒரு எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் 5 இருக்குது, அதுக்கப்புறம் பேக்கில் 3 இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுறதுக்காக பிரிண்ட் பண்ணியாச்சு. நீங்கள் இடையில என்ன பண்ணியிருக்கோம், q.pop பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து ஒரு எலமெண்ட் வந்து போயிருக்கும். நம்ம க்யூவில் நிற்கிறோம் அப்படின்னா முதல்ல இருக்கிறவங்களுக்கு சர்வ் பண்ணி அதை அவங்கள அனுப்பி விட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது யார், 7 and 3 தான் அந்த க்யூவில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 7ம் பேக்கில் வந்து 3யும் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு க்யூவில் வந்து நீங்கள் பாப் பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து பிஹேவ் பண்ணும். அண்ட் இந்த க்யூவை வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், கடைசியாக வந்தவங்க முதல்ல வெளியே போகிறது. க்யூ வந்து FIFO, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் முதல்ல உள்ளே வந்தாங்க, இங்கே 5 தான் முதல்ல உள்ளே வந்தாங்க, அவங்க தான் முதல்ல வெளியே போவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து க்யூ. அண்ட் அதில் பார்த்த மாதிரி இதுலேயுமே வந்து இன்னும் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் பேக்கு அண்ட் புஷ். ஓகே, பாப்பும் பார்த்துட்டோம். இதே மாதிரி சைஸும் எம்டியும் வந்து இதுலேயுமே இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து நம்ம சி அவுட்டில் இப்போ q.size அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஐ திங்க் இங்கே வந்து 2 அப்படின்னு சொல்லி வரணும். லாஸ்ட்டாக இருக்கிற எலமெண்ட் வந்து 2. யா, ஸோ சைஸ் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதே மாதிரி யூ கேன் ஆல்சோ செக் அது வந்து எம்டியா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். அது க்யூ வந்து எம்டியா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இங்கே 0ன்னு வரப்போகுது, ஏன்னா திஸ் க்யூ இஸ் நாட் எம்டி. ஓகே, ஆப்வியஸ்லி இதுக்கெலாம் வந்து ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டிங் போட்டு சைஸு ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட்டோட ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சம் குவிக் அண்ட் ஸ்க்ராப்பியாக தான் பண்ணுறேன், உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சால் போதும். ஓகே, ஸோ நம்ம க்யூஸும் பார்த்துட்டோம். ஸோ ஸ்டாக் க்யூ இது ரெண்டுமே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம்னா டிக்யூ, அதுவுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ டிக்யூ வந்து இதே மாதிரி தான், பட் டிக்யூ அப்படின்னு சொல்லி எழுதணும். அண்ட் DEQUE அப்படின்னு எழுதிடாதீங்க. க்யூக்கு முன்னாடி ஒரு டியை மட்டும் ஆட் பண்ணால் பத்தாது, இது லாஸ்ட்டில் இருக்கிற 2 யூஇயை வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து நான் வந்து இன்ட் டைப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நான் இங்கே டிக்யூ அப்படின்னு வச்சுக்கிறேன். துல்கர் சல்மான் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிக்யூ வச்சுருக்கேன்னா இப்போ இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ டிக்யூ டாட் டிபியில் டிக்யூ டாட் புஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா போத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ,
ஏன்னா நீங்கள் வந்து டிக்யூங்கிறது டபுள் எண்டட் கியூ, 2 பக்கமும் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ புஷ்னா அது எந்த சைடு ஆட் பண்ணணும்னு அதுக்கு தெரியாது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும், புஷ் அண்டர் ஸ்கோர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெக்டாரில் கொடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இங்கே கொடுக்கணும். ஸோ டிக்யூ டாட் புஷ் பேக் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி டிக்யூ டாட் புஷ் பேக் அல்ல புஷ் ஃப்ரண்ட் கூட கொடுக்கலாம். புஷ் ஃப்ரண்ட் ஆஃப் 7 அப்படின்னா முதல்ல 5 இருக்குது, ஒரு எலமெண்ட்டும் இல்லை. ஸோ நீங்கள் பேக்கில் ஆட் பண்ணால் ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணால் பிரச்சனை இல்லை. ஸோ 5 இருக்குது. அதுக்கப்புறம் புஷ் ஃப்ரண்ட் ஆஃப் 7 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கியூவில் இப்போ பார்த்தீங்கன்னா 7 ஃபஸ்ட்டு இருக்குது, அதுக்கப்புறம் 5 இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். டிக்யூ டாட் ஃப்ரண்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்தா இப்போ வந்து நம்மளுக்கு 7 அப்படின்னு வரணும். ஓகே, 7ன்னு வருது. சரியா? ஸோ அதே மாதிரி நம்ம டிக்யூ டாட் பேக் அப்படின்னு கொடுத்து ட்ரை பண்ணலாம். டிக்யூ டாட் பேக். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இட்ஸ் கிவிங் எஸ் 5. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் பேக் வேலை செய்யுது. இதே மாதிரி ரிமூவ் பண்ணுறப்பையும் எந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்யூக்கு சொல்லணும். ஸோ டிக்யூ டாட் பாப்னு மட்டும் கொடுத்தா அது ரிமூவ் ஆகாது. பாப் அண்டர் ஸ்கோர் பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பாப் அண்டர் ஸ்கோர் பேக் அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிறது ரிமூவ் ஆகணும். நம்ம வந்து 7 5ன்னு இருக்குது. ஸோ லாஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்னா 5 ரிமூவ் ஆகிரும். அண்ட் அதே மாதிரி டிக்யூ டாட் பாப் அண்டர் ஸ்கோர் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, இது எதுக்கு எண்டில் நான் இங்கே அடிச்சிருக்கேன், அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, ஸோ பாப் ஃப்ரண்ட் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ரிமூவ் ஆகும். ஸோ முதல்ல பேக்னா 5 ரிமூவ் ஆகும், அதுக்கப்புறம் 7 ரிமூவ் ஆகிருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம சி அவுட்டில் வந்து என்ன பண்ணலாம், டிக்யூ டாட் ஃப்ரண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண பார்க்கலாம், என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, 7 5 5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. முதல்ல என்னெல்லாம் என்ன அவுட்புட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 2 எலமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம், 5ம் 7ம் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் டிக்யூ டாட் ஃப்ரண்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம், அது வந்து நம்மளுக்கு 7 பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பேக்கில் வந்து 5 பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாப் பேக் ஒரு பாப் ஃப்ரண்ட் ரெண்டுமே பண்ணிட்டோம். அப்படின்னா அது வந்து எம்டி ஆயிருக்கணும் இல்லையா? அப்புறம் எப்படி அது 5ன்னு நம்மளுக்கு ஆன்சர் சொல்லுது? 5ன்னு நம்மளுக்கு சொல்லக்கூடாதே. இருங்க, அது எம்டியான்னு சொல்லி செக் பண்ணி, ஏன்னா ஆட் பண்ணது 2 எலிமெண்ட்டு, 2 எலிமெண்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ எம்டி அப்படின்னு பார்த்தா என்ன வருது, எம்டிக்கு 1ன்னு வருது. ஸோ இட் சேஸ் த டிக்யூ இஸ் எம்டி. டிக்யூ எம்டிங்கிறத சொல்லுது. எம்டிக்கு பதிலாக நம்ம சைஸ் கொடுத்து பார்க்கலாம், சைஸுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. சைஸ் 0, எம்டி, இது ரெண்டும் சொல்லுது. ஆனால் நான் டிக்யூ டாட் ஃப்ரண்ட் கொடுத்தா என்ன வர்றான் அவன், டிக்யூ டாட் ஃப்ரண்ட்னு கொடுத்தா 5ன்னு வருது. C++ இஸ் ஆல்வேஸ் வியர்ட். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது இல்லை. நம்ம மற்ற லைன்ஸ் எல்லாமே நான் கமெண்ட் தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டாக்கு கமெண்ட்டில் இருக்குது, கியூவில் கமெண்ட்டில் இருக்குது, டிக்யூ மட்டும் தான் இருக்குது. அண்ட் டிக்யூலேயும் நம்மளுக்கு சைஸு 0ன்னு சொல்லுது, அண்ட் எம்டிக்கு ட்ரூ அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஃப்ரண்ட்னா அது என்ன இருக்குதோ அதை பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதனால தான் C++ இஸ் ஸ்டில் அ ப்ராப்ளம் வித் மீ. நிறைய பேருக்கு நான் அதனால தான் ஜாவா ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரியான இதெல்லாம் தப்பு, ஸ்ட்ரைட் அப் ராங். வை ஷுட் இட் டூ இட் திஸ் வே? ஃப்ரண்ட் அந்த அது இட்ஸ் அன் எம்டி திங். வை இஸ் இட் ரிட்டர்னிங் 5? இட் ஷுடன்ட். ஃபைன். ஸோ அதை விடுங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் டிக்யூ. ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் லைப்ரரியில் இப்படி தான் யூஸ் பண்ணணும். மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகுது, இது ஏன் ஒர்க் ஆகலைன்னு எனக்கு தெரியல. இம்ப்ளிமெண்டேஷனில் ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா இட் ஹேஸ் டு சே லைக் -1 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ரிட்டர்ன் பண்ணால் அது பெட்டரில். ஃபைன், ஓகே. ஸோ ஸ்டாக், கியூ, டிக்யூ 3மே பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா டோன்ட் வரி அபவுட் இட். நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரீஸே எடுத்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ திங்ஸ் வில் கெட் கிளியர்ட். அண்ட் வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த எபிசோட் இன்னும் 2 வீடியோ இருக்குன்னு நினைக்கிறோம். செட்ஸ் இருக்குது, அப்புறம் ஹேஷ் மேப் இருக்குது, அப்புறம் இட்ரேட்டர். அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 வீடியோஸ்க்குள்ளே நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் C++. இதை தாண்டி வேறு ஏதாவது கான்செப்ட் வந்து நம்ம கவர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி
அதை கவர் பண்ணாமல் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள், அதையும் சேர்த்து கவர் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தடா.